வாழ்க்கையில இயேசு ருசி பார்த்தேன். இயேசு வாழ்க்கையில நல்லதை செஞ்சார், நன்மை செய்தார். அருமையானவர்களே, அதுதான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நண்பராக, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, உங்க குடும்பத்துல ஒருத்தர் நான் சொல்றேன், இந்த இயேசு என் வாழ்க்கையில நல்லதை செய்தார். நான் இயேசுவை நம்பினால நான் நல்லா இருக்கிறேன், நன்மையை பெற்று இருக்கிறேன். இந்த இயேசுவை நீங்கள் நம்பினா, நீங்க விசுவாசிக்கலாம்னா கண்டிப்பா இந்த இயேசு ஒரு நல்லதை செய்வார். ருசித்து பாருங்க, ருசி பாருங்க. என் ஆண்டவர் இயேசுவை ருசி பாருங்கம்மா. என் ஆண்டவர் இயேசு வாழ்க்கையில நன்மை செய்கிற தெய்வம், ருசி பாருங்க. ஆமாங்க, தூரந்து பார்க்காதீங்க, தூரந்து பார்க்காதீங்க. இதே போல அநேக முறை இந்த சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்டுட்டு விட்டு இருக்கலாம். ட்ரை பண்ணுங்க. இயேசு என்னோட கடன் பிரச்சனை மாத்துவாரா? இயேசு என்னோட பண பிரச்சனை மாத்துவாரா? என் குடும்பத்துக்கு சமாதானம் தருவாரா? என் கணவன் குடிப்பழக்கத்தை விடுவாரா? எனக்கு நல்ல வேலை வேண்டி இருக்கமா? என் குடும்பத்துக்கு வருமானம் வருமா? என் குடும்பம் நல்லா இருக்கணுமே, நாலு குடும்பத்தை போல என் குடும்பம் நல்லா இருக்கணுமே. இன்னைக்கு கவலையோடு வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வாழ்க்கை மாறுமா? கண்டிப்பா மாறுமா ஐயா? கண்டிப்பா மாறும். கண்டிப்பா இயேசு மாற்றுவார். எவ்வளவோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து இருக்கலாம்,